நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கும்பராசி. கும்பராசி என்பரை பற்றி நீங்கள் முழுமையாக அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த கும்பராசி என்பர்கள் எப்படி இருப்பாங்க, இவங்களுடைய உண்மையான இயல்பு எப்படி இருக்கும், யார் கூட இவங்க நட்பாக அதிகம் பழகுவாங்க, யார் கூட அதிகம் ஒத்தே வராது, இந்த ராசிக்காரங்களுடைய ஒரு முழு ரகசியமும் இந்த வீடியோவில் நாங்கள் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த கும்பராசிக்கு இந்த ஆடி மாதத்தில் ஒரு சில மாற்றங்கள் நிகழ இருக்குது. அது என்ன மாற்றம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு நண்பர்கிட்ட இப்போ தான் கும்பராசி நண்பர்கிட்ட பழக போகிறீங்க, பேச போகிறீங்க அப்படின்னா அவங்களுடைய கேரக்டர் முழுமையாக இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நீங்கள் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாவே இந்த வீடியோவை பாருங்களேன். அவங்க கரெக்டாக ஒத்து வராங்களா, ஒத்து வர மாட்டாங்களா, அவங்க எதெல்லாம் ஒத்து வருவாங்க, எந்த விஷயத்தில் அவங்க ஒத்து வர மாட்டாங்க அப்படிங்கிறதல்ல எல்லாமே இதில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். இந்த கும்பராசி காற்று ராசி. இங்கே சனி பகவான் ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் உண்மைக்கு புறம்பாக எந்த விஷயத்திலையும் ஈடுபட மாட்டாங்க. ரொம்ப நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்களை இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய ராசி சின்னம் பார்த்திங்கன்னா குடத்துலேருந்து ஒரு மனிதன் நீர் ஊட்டுறது போல் ஒரு ராசி சின்னம் தான் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும். அதனால தான் இந்த கும்பராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ஆனால் மனதில் நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும், நிறைய சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். வெளியில் பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு நபர்கள் போல தோன்றினாலும் உள்ளுக்குள்ளே ஒரு ஆழமான சிந்தனையோடைய ஒரு நபர்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப புத்திசாலிங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம், நல்ல விஷயம் இருக்குது. என்னென்னா யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. ஆனால் நம்பிட்டாங்கன்னா அவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடியவங்களாம் இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே முதல்ல கவனிப்பாங்க. உடனுக்குடனே அப்படியே இறங்கிட்டு டக்குன்னு தொழில் ஆரம்பிக்கலாம், வியாபாரம் செய்யலாம் அப்படின்லாம் இறங்க மாட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிப்பாங்க. அவங்க கரெக்டாக வருவாங்களா, சரிப்பட்டு வருவாங்களா, சரிப்பட்டு வரமாட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நல்ல உற்று கவனிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. அதெல்லாம் உற்று கவனிச்சுட்டு அப்புறம் ஒரு புரிதல் உணர்வு வரும். அவங்களுக்குள்ளேயே அவங்களுடைய மனது என்ன சொல்லுதோ அதை தான் கேட்பாங்க. பெரும்பாலும் அடுத்தவங்க சொல்கிறத நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் கேட்க மாட்டாங்க. தன்னுடைய ஆள் மனது என்ன சொல்லுதோ அதை தான் பெரும்பாலும் கேட்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி என்பர்கள் இருக்காங்கன்னா கூட அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. இந்த கும்பராசி என்பர்கள் எதையுமே உள்ளுக்குள்ளே அப்படியே ஆள் மனதுக்குள்ளே கொண்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு கிளாரிஃபையாக ஒவ்வொரு விஷயத்தையும் பேசக்கூடியவங்களா இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்பராசி என்பர்கிட்ட நிறைய தனி விஷயங்கள், தனி திறமைகள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கூட்டத்தில் இருந்தாலும் தனியாக சிந்திக்கிறாம்பா, டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுடைய சிந்தனையே மற்றவங்க மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த கும்பராசி என்பர்கள் இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் எதிர்காலத்தில் நம்ம என்ன ஆகணும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கக்கூடியவங்களா இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அநியாயத்தை பார்த்துட்டாங்கன்னா பொறுத்துக்கவே முடியாது, அதே இடத்துல கண்டிக்கக்கூடியவங்களா இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. யாராவது தவறாக நடக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துலையே அவங்கள கண்டிப்பாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அநீதி நடந்துச்சுன்னா முதல்ல குரல் கொடுக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்பராசி என்பர்கிட்ட பேசும்போது எப்படி பேசணும்னா, அவங்ககிட்ட போய் பேசுனீங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. உண்மையை பேசுங்க. தப்பே செஞ்சிட்டிங்கன்னா கூட அந்த இடத்துல நான் இந்த தவறை செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி உண்மையை பேசி அந்த இடத்துல நான் இந்த தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க மன்னிச்சிடுவாங்க. ஆனால் பொய் பேசி அவங்களுடைய மனதில் இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொய் பேசினீங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதே நேரத்தில் கும்பராசி என்பர்கள் ஒரு முக்கியமான முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணாதீங்க. அப்படி மாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணினீங்கன்னா அதில் நீங்கள் தான் தோற்று போயிடுவீங்க. அதனால் கும்பராசி என்பர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை விட்டுருங்க. அவங்களுடைய முயற்சியை நீங்கள் எந்த இடத்துலையுமே தடுக்க வேண்டாம். அதே நேரத்தில் அவங்க சொல்கிற கருத்துக்கு நீங்கள் எல்லா இடத்துலையும் மதிப்பு கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னாவே கும்பராசி என்பர்களுடைய மனதில் ரொம்ப இடம் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் அவங்க பேசும்போது பார்த்திங்கன்னா இடையில் நீங்கள் மறித்து ஏதாவது கேள்வி கேட்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடாதீங்க. அதே நேரத்தில் இவங்க ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுத்துகிட்டு இந்த முடிவுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இல்லை தவறு, இதெல்லாம் தவறாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சுட்டி காட்டுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். சுதந்திரமாக அவங்களுடைய முடிவுகளை எடுக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும். உங்களுடைய வீட்டில் கூட ஒரு குழந்தை இருக்குது, ஒரு
உங்களுடைய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா சுதந்திரமாக அவங்களே முடிவெடுக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சுதந்திரமாக முடிவெடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா கும்பராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப டேலண்ட் பர்சனாக இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும். பெரும்பாலான கும்பராசி என்பர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் எல்லா மனிதர்கிட்டையும் எதிர்பார்க்குறாங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஷ்டம்னு வந்துருச்சுன்னா நீ அவனுக்கு காசு பணம் கொடுத்தோ அல்லது உங்களுடைய உடல் உழைப்பை கொடுத்தோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்ல. அந்த இடத்துல ஆறுதலாக 4 வார்த்தை சொன்னீங்களாவே போதும், அவங்க மீண்டு எந்திரிச்சு வந்துடுவாங்க இந்த கும்பராசி என்பர்கள். அந்த இடத்துல போய் கேலி கிண்டல் பேசுறது, இல்லை அப்படின்னு நெகட்டிவாக பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீ முன்னுக்கு வருவப்பா, உன்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு அந்த நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக கும்பராசி என்பர்கள் நல்ல ஒரு சாதனையாளராக வர்றதுக்கான ஒரு அருமையான ராசி தான். ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க கடினமாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, உழைச்சி முன்னுக்கு வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் அடுத்தவங்களுடைய உழைப்பை திருடுறது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், நேர் வழியில் போகிறது தான் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் இந்த கும்பராசி என்பர்கள் ஒரு இடத்துல உடஞ்சி போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆறுதலாக 4 வார்த்தைகள் பேசினாவே போதும், நல்லா முன்னுக்கு வந்துடுவாங்க. அதே நேரத்தில் அந்த இடத்துல நெகட்டிவாக பேசுறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்பராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் முன் யோசனை சொல்கிறவங்கள கண்டா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா முன் யோசனையாக ஒரு விஷயத்தில் எச்சரிக்கையாக இதெல்லாம் வரப்போகுது அப்படின்னு முன் யோசனை சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நபர்களை பார்த்தா நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நம்புவாங்க. இந்த முன் யோசனை சொல்கிறாங்களே, இதெல்லாம் இடைஞ்சலாக இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல ஒரு அதிகாரமாக சொல்கிறாங்க, முடிவுகளுக்கு சின்ன இடையூறு சொல்கிறாங்க, டோட்டலாக அந்த முடிவையே மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள சுத்தமாக பிடிக்காது. முடிவுகளுக்கு மதிப்பு கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். உன்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறவங்கள பார்த்தாலே நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு பிடிக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கிறவங்கள கண்டாலும் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்குறவங்கள பார்த்தாவே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த கும்பராசி என்பர்களுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுடைய புத்திசாலித்தனமும் இவங்களுடைய மனிதநேயம் தான். புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த கும்பராசி என்பர்களுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். இவங்கெல்லாம் சாதாரண மனிதர்கள் அல்ல, ஒரு மிகப்பெரிய லட்சியவாதிகள் அப்படின்னே சொல்லலாம். சுய நம்பிக்கை இவங்களுக்கு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். எந்த இடத்துல விட்டாலும் என்னால் முன்னுக்கு வந்துட முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகம் உள்ள ஒரு நபர்களில் நம்மளுடைய கும்பராசி என்பர்களும் ஒருவங்க அப்படின்னே சொல்லலாம். 12 ராசிகள்லேயே 11ஆவதாக வரக்கூடிய ராசி. அதனால் இந்த ராசிக்காரங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே விட்டிங்கன்னா கூட உழைச்சி முன்னுக்கு வரக்கூடியவங்களா இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல டேலண்ட் பர்சன், நல்ல உழைப்பாளிகள் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிடிவாதமாக செயல்படுவாங்க, உணர்ச்சிகளை வெளிக்காட்ட மாட்டாங்க. அது உள்ளுக்குள்ளேயே நிறைய விஷயங்களை போட்டுக்கிட்டு குழம்புவாங்க. இந்த குடத்துக்குள்ளே இருக்கிற தண்ணி எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் நிறைய விஷயங்கள் மனதுக்குள்ளே போட்டுட்டு அப்படி குழப்பிக்கிட்டு இருப்பாங்க. அது உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத கிட்ட போய் கொஞ்சம் நேரம் ஆராய்ச்சி பண்ணால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை போட்டு மனதுக்குள்ளே போட்டு வெளியில் காமிச்சிக்காமல் ரொம்ப டிப்ரெஷன் ஆகக்கூடிய, மன அழுத்தத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக சாப்பிட்டா எல்லாருக்கிட்டையும் நகைச்சுவையாக பேசக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று, எல்லாத்தையும் ரொம்ப எளிதில் மன்னிக்கக்கூடிய அந்த மனோபக்குவம் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த கும்பராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ராசிநாதன் சனி பகவான். இந்த ராசியில் எந்த கிரகமுமே உச்சமோ நீச்சமோ பெறதில்லை. அதனால் இந்த ராசிக்காரங்களுக்கு ராசிநாதனே சனி பகவானே இருக்கிறதுனால நல்ல ஒழுக்கமானவங்களாகவும் ரொம்ப பொறுப்புணர்வு உள்ளவங்களாகவும் கடினமாக உழைக்கக்கூடியவங்களாகவும் இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. வாழ்க்கை ரொம்ப மெதுவாக நகர்ந்தாலும் ஒரு நிலையான வாழ்க்கையாக இருக்கணும், ஒரு நிலையான வெற்றியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்பராசிக்கு எந்தெந்த ராசியெல்லாம் ஒத்து வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிதுனம், துலாம், இந்த 2 ராசியும் காற்று ராசி. அதனால் நம்மளுடைய கும்பராசிக்கு இந்த 2 ராசியுமே ஒத்து வரும். அதோடு கூட தனுசு, மேசம், இந்த 2 ராசிக்காரங்களுமே இவங்களுக்கு நல்லா ஒத்து போவாங்க. இவங்க சொல்கிற அந்த புரிதல் உணர்வு இவங்களுக்குள்ள அந்த பாண்டிங் நல்லா இருக்கும். அதனால் நல்லா ஒத்து வரக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த 4 ராசியும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். யார்கிட்ட அடிக்கடி கருத்து மோதலும் சண்டை சச்சரவும் அடிக்கடி கருத்து வேறுபாடும் ஏற்படக்கூடிய ஒரு ராசிக்காரங்கள்லாம் இருப்பாங்க. நீங்களே கூட உங்களுடைய வீட்டில் கூட 2
குழந்தைகள் பார்த்திங்கன்னா இதே ராசியில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் அடிச்சுக்காமல் சண்டை போட்டுக்காமல் ஒற்றுமையாக இருப்பாங்க. அதே வேறு வேறு ராசியில் குறிப்பாக அந்த கும்பராசி என்பர்கள் இருக்கிற வீட்டில் ரிஷபம் விருச்சிகம் இந்த ராசிக்காரங்க இருக்காங்கன்னா அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் செட்டே ஆகாத மாதிரி பொழுதுனைக்கும் சண்டை போடுற மாதிரியே ஒரு சுச்சுவேஷன் பெரும்பாலும் ஏற்படும். உங்களுடைய வீட்டிலே அந்த மாதிரி இருக்கா? இந்த ராசிக்காரங்களாம் ஒட்டா இருக்காங்களா? அவங்களுக்குள்ள இந்த மாதிரி சண்டை சச்சரவு இருக்கா? உடன்பிறப்புகளே இருந்தால் கூட அவங்களுடைய கருத்துக்கு பார்த்திங்கன்னா ஒத்து வர மாட்டாங்க. இந்த ரிஷபராசியும் விருச்சிக ராசியும். கும்பராசி என்பவர்களுக்கு இந்த 2 ராசி கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். உதவலான்னு நினச்சா கூட நாங்கள்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கோம், ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட மேட்ச் ஆகாத மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உதவுறதுக்கான வாய்ப்புகள், இந்த புரிதல் உணர்வு ஒரு சில இடத்துல செட் ஆனாலும் கூட ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சில கருத்து மோதல்கள் வரத்துக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த ரிஷபமும் விருச்சகமும் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். எதற்கும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை வைத்து பார்க்கும்போது கொஞ்சம் கரெக்டாக சொல்ல முடியும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கும்பராசிக்கு ஏற்ற தொழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டு நல்லா ஏற்ற தொழிலாக அமையும். மென்பொருள் சார்ந்த தொழிலில் இவங்களுக்கு ரொம்ப அருமையாக வரும். விஞ்ஞானம் சார்ந்த தொழிலும் அருமையாக வரும். பொறியியல் சார்ந்த தொழில் மோகமாக வரும். அதே விண்வெளி ஆராய்ச்சி, ஆசிரியர், சமூக சேவை, ஜோதிடம், எழுத்தாளர்கள் இது எல்லாமே நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு அருமையாக வரும் அப்படின்னு சொல்லலாம். தனியாக நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் சுய தொழில் செய்யக்கூடிய ஒரு நபர்களாகவும் இந்த கும்பராசி என்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. நீங்கள் எந்த மாதிரி தொழில் செய்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு அந்த தொழில் ஏற்ற தொழிலா அல்லது அந்த தொழில் எப்படி உங்களுக்கு எந்த மாதிரி தொழில் அமைந்தால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் எங்களால் சொல்ல முடியும். நீங்கள் எந்த மாதிரி தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த கும்பராசிக்கு பெரும்பாலும் எந்த உறவு ரொம்ப பாசமாக இருக்கும், எந்த உறவு இவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவோட தாட்டாட அதிகமாக செயல்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசி என்பர்கள் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப பாசமாக பழகக்கூடியவங்க தான். ஆனால் மனதில் இருக்கிறத அப்படியே வெளியில் காட்ட மாட்டாங்க. மனதில் இருக்கிறத அப்படியே ஒரு சிலர்கிட்ட மட்டும் வெளியில் காட்டிட்டு எல்லாருக்கிட்டையும் வெளியில் காட்ட மாட்டாங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு முறை ஒரு அன்பர் மேலே ஒரு உறவு மேலே நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்களா கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்காக உயிரை கொடுத்து காப்பாற்றுற அளவுக்கு நல்ல ஒரு அன்பாளராகவும் நல்ல பாசமானவங்களாகவும் இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப நெருங்கி பழகிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் ஒத்து வராது அப்படின்னே சொல்லலாம். நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்வாங்க அப்படின்னே சொல்லலாம். காதலிக்கிறாங்க அப்படின்னா கும்பராசி என்பவர்கள் உண்மையாக காதலிப்பாங்க. ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்க. நல்ல ஒரு புரிதல் உணர்வு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இந்த கும்பராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆடம்பரத்தை விட புரிதல் உணர்வு தான் ரொம்ப முக்கியம், அதுதான் ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க இந்த கும்பராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். வாழ்நாள் முழுவதுமே எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும், பாசமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். இந்த உண்மை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய கும்பராசி என்பவர்கிட்ட உண்மையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் உண்மையாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க, உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. இந்த ஒரு சில இடத்துல உண்மையாக இல்லாமல் பொய் பேசுகிறீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய இடைஞ்சல்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பொறுப்பானவங்களாக அந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. உணர்ச்சிகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு சில இடத்துல வாதாடக்கூடியவங்களாகவும் ஒரு சில கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பண விஷயத்தில் பார்த்திங்கன்னா கட் அண்ட் ரைட்டாக தான் இருப்பாங்க. நீ இவ்வளோ தான் பண்ணணும், இவ்வளோ தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சிக்கனவாதிகளாக இருப்பாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தேவையில்லாமல் செலவு செய்கிறத அவாய்ட் பண்ணுவாங்க. எதிர்காலத்திற்காக ஒவ்வொரு விஷயத்துலையும் சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடைய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க மனதில் நிறைய கஷ்டங்கள் இருக்குல்லையே, அதை வெளியில் காட்டாதனால இவங்களுக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா மன அழுத்தம் சம்மந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே நேரத்தில் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாததுனால தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளும் இவங்களுக்கு அடிக்கடி வரும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க யோகா பயிற்சி, தியான பயிற்சி இதெல்லாம் செய்யறது இவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். மெதுவாக நடந்தாலும் பரவாயில்ல, ஆனால் முன்னேறதுக்கான அந்த வழியில தான் செல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லணும்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து சொல்லலாம்.
இந்த ஆடி மாத கிரக அமைப்புகள் நம்மளுடைய கும்பராசிக்கு எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஆடி மாதத்தில் கட்டாயம் நீங்கள் பணி செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ உங்களை தேடி வரும். கட்டாயம் தேடி வந்திருக்கும். இது வரைக்கும் வராதவங்களுக்கு இனிமேல் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் ஏதாவது ஒரு சுப செலவு இந்த காலகட்டத்தில் செய்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுனா வரைக்கும் மனதில் ஒரு கவலை இருந்தது இல்லையா, அந்த கவலை நீங்கி எதுலையுமே தெளிவாக முடிவெடுப்பீங்க. இந்த ஆடி மாத கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது தெளிவாக முடிவெடுப்பீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சாற்றல் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில இடத்துல கரெக்டாக ஒரு சில வேலைகள் நடக்காமல் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் பேசி அதை சரி பண்ணி அந்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிக்கிறதுக்கான ஒரு யோகமுள்ள ஒரு கிரக அமைப்பு தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்க போகுது. ஏன்னா இதுனா வரைக்கும் போட்டியாளர்கள் உங்களை எதிர்த்து நின்றுருப்பாங்க. போட்டி போட்டு உங்களால் ஜெயிக்க முடியாத, சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு விட்டுருந்துருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் போட்டி போட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகமுள்ள கிரக அமைப்பு தான் இந்த கும்பராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். போட்டியாளர்களை உங்களை விட்டு விலகுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் திறமையாக செயல்பட போகிறீங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு யோக பலன் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆடி மாத கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய, சுப செலவு செய்யக்கூடிய ஒரு யோகமுள்ள அமைப்பு இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு அமைய போகுது. ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ ஒரு புண்ணிய தலங்களுக்கோ இந்த காலகட்டத்தில் சென்று வர்றதுக்கான வாய்ப்புகள் அமையும். வீட்டில் திருவிழாவோ அல்லது உங்களுடைய ஊருக்குள்ளே ஏதாவது ஒரு திருவிழா அல்லது அம்மன் கோவில்களில் ஏதாவது ஒரு சுப செலவு, இதை மாதிரி ஏதாவது ஒரு செலவுகள் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த கும்பராசி என்பவர்களுக்கு 7.5 சனியோட ஆதிக்கம் இருக்கிறதுனால, பாதச்சனியாக இருக்கிறதுனால தம்பதிகளுக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஒருவருக்கு ஒருவர் நல்ல ஒரு புரிதல் உணர்வு அதிகமாகி அந்த டென்ஷன்லாம் குறைந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட போகிறீங்க. இந்த காலகட்டம் இந்த கும்பராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கடந்த 5 ஆண்டுகளாக ஒருவருக்கு ஒருவர் நல்ல ஒரு புரிதல் உணர்வு இல்லாமல் பிரிந்திருந்த உறவுகள்லாம் கூட ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளை அனுபவிச்சிருந்த கும்பராசி என்பவர்களுக்கு அந்த சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு மருத்துவ செலவு குறையும். ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கல்விக்காக, மேல் படிப்புக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன காரியங்கள் தாமதம் ஏற்படலாம். உங்களுடைய முயற்சியில் கூட சின்ன சின்ன இடையூறுகளும் தடைகளும் வரலாம். கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பண வசதி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நட்சத்திர வாயிலாக பார்க்கும்போது நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன அலைச்சல்கள் கொஞ்சம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. மற்றபடி பெருசாக பாதிப்பு அப்படின்னா எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அலைச்சல் அதிகமாக இருக்கும். உடல் உழைப்பை கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி வருமானத்தில் எந்த ஒரு இடையூறும் இருக்காது. கொஞ்சம் போராடினீங்கன்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்குது. சுப செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது குடும்பத்தோடு எங்கேயாவது திருவிழா, கோவில் விழாக்கள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்து குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு அன்பு, புரிதல் உணர்வு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் விரும்பிய நண்பரோடு ரொம்ப நேரம் மனமிட்டு பேசுவீங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், ஏன்னா இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனுக்குரிய மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஆடி மாதத்தில் அதுவும் இந்த ஆடி 18க்குள்ளே நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாமே இரட்டிப்பு பலனை பெற்றுத்தரும். அதனால் முடிந்தால் ஆடி 1, ஆடி அமாவாசை, ஆடி பெருக்கன்னைக்கு நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழும். நம்பிக்கையோடு போயிட்டு வாங்க. நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கை இல்லாமல் செய்யும்போது தான் அது பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. நம்பிக்கையோடு செய்யும்போது இந்த காரியத்தை நான் செஞ்சுட்டு வந்தேன்னா என்னுடைய வாழ்க்கையில் கட்டாயம் ஏதாவது ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நம்பிக்கையோட அந்த மாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்லலாம். மன அழுத்தத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் ராஜராஜேஸ்வரி அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. முடிந்தால் வெள்ளிக்கிழமையில் ஒரு
தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு சிறப்பான பலன் பெறக்கூடிய அருமையான கிரக அமைப்பு. இந்த ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை தவறாமல் பக்கத்தில் இருக்கிற ராஜராஜேஸ்வரி அம்மன் அல்லது சாந்த சுரூபமாக இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு அதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். மறக்காமல் இந்த ஆடி மாதத்தில் நாங்கள் சொன்ன நாட்களில் போய் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. கட்டாயம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு போய் வழிபட்டுட்டு வாங்க. ஆடி வெள்ளிக்கிழமையில் கூட உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. மறக்காமல் இந்த ஆடி மாதத்தில் ஒரு முறையாவது போய் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. அம்மன் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்திரா வரையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விலகணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.